ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். நாங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தவர்கள். அதனால் 60 55 60 பிறந்து விட்டோம். என்னடா இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உண்மை தாங்க. 80 90 இந்த இந்த காலகட்டங்களில் பிறந்த ஜென்ரேஷன் எல்லாம் நீங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உண்மை அதுதான். எல்லாவற்றுக்கும் கஷ்டம். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இன்றைக்கு கியூ இல்லாமல் எந்த வேலை நடக்கிறது? எந்த கடையில் என்ன வாங்க முடிகிறது? ஸ்கூல்லேருந்து, மளிகை கடைகள்லேருந்து, துணி கடையிலேருந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய உங்களுக்கே யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி விஷயங்களில் நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணிட்டோம். அப்போ காலங்களில் எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் அவ்வளோதான் இருக்காது. இன்னார் கடைக்கு போய் எங்கள் ஊரில் மளிகை கடைங்கள்லாம் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தா மளிகை கடை மாதிரியே இருக்காது, வீடு மாதிரியே இருக்கும். அந்த எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிங்களாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுருப்பாங்க. போனால் நம்ம எப்போ வருவோன்னு பார்ப்பாங்க. போன உடனே அது என்னன்னு கேட்டு என்ன வேணுமோ அது என்னவோ கொடுத்து அனுப்புவாங்க. துணி கடைகளுக்கெல்லாம் போனோம்னா கடத்தெருவுன்னு ஒன்று இருக்கும். அங்கெல்லாம் போனால் வாங்கம்மா உட்காருங்கம்மா, அதை பண்ணுங்க, இதை எடுங்க, இதை எடுங்கன்னு எடுத்து வெரைட்டியாக காமிப்பாங்க. நான் விலைகளை பற்றி சொல்லலை. விலைகள் காலங்களுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டுருக்கு. நான் அதை சொல்ல, நம்ம போய் நம்ம காசுகளை கொடுத்து வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அதுவே இப்போல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கப்போ க்யூ, எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாய் சரவணான்னு கட்டி வைக்கிறான், அதில் போய் நம்ம க்யூவில் தான் நிற்கிறோம் காசு கட்ட. உண்மை தானே? நம்ம ஃப்ரீயாக நின்று துணியை எடுத்தோமா, இல்லை ஒரு பொருளை வாங்கினோமா, இந்தாங்க அப்படின்னு கொடுத்தோமா, இல்லை. என்ன இந்த சரவணான்னு ஒன்று வந்ததில் அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ, நல்ல விலையோ பிடிக்காத விலையோ, ஆனால் ஒரே இடத்துல உள்ளே போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு மொத்தமாக க்யூவில் நின்று பில்லு போடுற ஒரு வசதி அந்த கடையில் இருக்குது. அது வேணால் ஒரு வசதின்னு சொல்லிக்கலாம் ஒழிய, நான் அந்த காலங்கள் மாதிரி எதுவுமே இல்லை. இந்த காலங்களில் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எல்லாம் பாவம். காலையில் பிள்ளைங்க பாட்டுக்கு ஏஞ்சி அதுங்க பாட்டு ஸ்கூலுக்கு போகும். இன்றைக்கி ஒன்றுக்கும் டென்ஷன், ஆணும் டென்ஷன் ஆகி பெண்ணும் டென்ஷன் ஆகி இதோடு பிள்ளைய கொண்டு ஸ்கூலில் விடுறதுக்குள்ளே இந்த டிராஃபிக்லேயோ அதுலேயும் பெரிய கஷ்டம் உங்களுக்கெல்லாம். பாவம். என்ன பண்ணுறது? எங்களுக்கெல்லாம் இந்த தொல்லைகள் கிடையாது. ஊர்களில் இருந்தோம்னா, அப்போது சொல்கிறேன், ஊர்களில் இருந்தால் ஒரு ஸ்கூல் இருக்கும். இந்த ரோட்டோரமாக அப்படியே போய்க்கிட்டே இருக்குங்க பிள்ளைங்க. குட்டி பசங்க கூட சொல்கிறேன், நம்ம கொண்டு போய் விடணுங்கிற அவசியம் கூட இல்லை. ஏன்னா அப்போல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தானே இருந்தது ஸ்கூல். கூட போகிற பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோட கூட அனுப்பிச்சிடலாம். யாரும் கூட்டிகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் தாண்டி ஏதாவது பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா, இன்னார் வீட்டு பிள்ளை அப்படின்னு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போவாங்க. அப்படிலாம் இருந்த காலங்கள் இருக்குது. இன்றைக்கி அந்த வசதிகள்லாம் உங்களுக்கு இல்லை. ஒரு கடைக்கு போகணுமா, எல்லோரும் வேலை செய்யணும். ஏன்னா காசு தேவைகள் அதிகமாக போயிடுச்சு. காசு நிறையா தேவைப்படுது, பணம் நிறையா தேவைப்படுது. இன்றைக்கி நாகரிக உலகத்தில் எல்லாமே அதை அப்படித்தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. டெய்லி இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன்கள் புது ட்ரெஸ்ஸு போடணுன்ற ஒரு ஆசைக்கு வந்துட்டாங்க. டெய்லி புது ட்ரெஸ். என்ன சீப்பாக போனால் ஒரு 600 கொடுத்தா, 500 600 கொடுத்தா ஒரு டாப்பு, ஒரு லெகின்ஸோடு கிடைக்கிது. ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, ஈஸியாக அதை வாங்கிடுறாங்க. அப்போல்லாம் அப்படி கிடையாது. தீபாவளி ட்ரெஸ்ஸு, பொங்கல் ட்ரெஸ்ஸு, அப்படி தான். தீபாவளி கூட ரொம்ப ஊருங்க பக்கம்லாம் பெரிய விஷயமா இருக்காது. பொங்கல் தான். தீபாவளியெல்லாம் அப்போ இருந்த இந்த சிட்டிங்க மாதிரி இடத்துல தான் தீபாவளியை ரொம்ப அமோகமாக கொண்டாடுவாங்க. அதில் இந்த சேட்டுங்க தான் ரொம்ப கொண்டாடுவாங்க. ரொம்ப கொண்டாட மாட்டாங்க நம்ம ஊர் பக்கம்லாம். ஆனால் பொங்கல் தான் அமோகமாக நடக்கும். அதுக்கு இப்போ தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்காதவங்கெல்லாம் பொங்கலுக்கு எடுப்பாங்க. அந்த மாதிரி. ஆனால் சிட்டியில் அப்படி கிடையாது. இந்த தீபாவளிக்கு எடுத்துருவாங்க, பொங்கலுக்கு எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு காலகட்டங்களும் டூ வீலரில் போகிறதாகட்டும், ஜென்ஸுங்க காரில் போகிறதாகட்டும், ட்ரெயினில் போகிறதாகட்டும், ஃப்ளைட்டில் போகிறதாகட்டும், எல்லாமே இரிட்டேட்டிங்காக இருக்குது இன்றைக்கி. என்ன அந்த மாதிரி உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்குது சொல்ல, நிறைய இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம்.
அது நம்ம அடுத்த இதில் பேசுகிறேன் நான். எதா தவறாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தோணுச்சு, பாவம் இன்றைக்கி ஜென்ரேஷனில் அவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு. அதனால் அதை சொன்னேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.